அடுத்த 12 வருஷத்துக்கு உங்க பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் பத்தின டென்ஷன் உங்களுக்கு இருக்க வேணாம்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுக்கு நம்ம பாப்புலரா இருக்கிற சில டெபாசிட் ஸ்கீம்ஸ் பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன். சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட்ஸ்னு சொல்லுவாங்க. இது நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கும். ஐசிஐசிஐ பேங்க், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஒவ்வொரு பேங்க்லயும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து நீங்க கரெக்டான பேங்கை சூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐசிஐசிஐல பாத்தீங்கன்னா ஐவிஷ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஐவிஷ்ல நீங்க உங்களோட கோலுக்கான நேமும் சூஸ் பண்ணிக்கலாம். பர்சனலி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 10-5 வருஷத்துக்கு தேவையான ஸ்கூல் நம்பர்ஸ் நான் போட்டுருவேன். ஸ்கூல் 2028, ஸ்கூல் 2029, ஸ்கூல் 2030 அந்த மாதிரி போடுறதுனால எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு தெரியும் ஜனவரி மாசம் 2030ல எனக்கு 1 லட்ச ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1 லட்ச ரூபாய்க்கு இப்ப இருந்து நான் மாசம் எவ்வளவு சேவ் பண்ணணும் அப்படிங்கறத டிசைடிங் ஃபேக்டர் நம்மளுக்கு அந்த கால்குலேட்டர்ல காமிச்சிடும். ஸோ அந்த அமௌண்ட் நீங்க இப்ப இருந்தே சிறுக சிறுக சேர்த்து வைக்கும்போது 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்ட வேண்டிய இடத்துல 85,000 ரூபாய் தான் நீங்க 15,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் மூலியமா நம்மளால சம்பாதிக்க முடியும். இந்த ஹேபிட்னால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பல்கா கட்ட வேண்டிய பிரச்சனை இருக்காது. அண்ட் சிலருக்கு வந்து நிறைய ஆர்டி போடும்போது எனக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னும் போது நீங்க ஸ்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்ட வேண்டிய இடத்துல 50,000 ரூபாய் என்னால அந்த டைம்ல புரட்டிக்க முடியும். மீதி 50,000 ரூபாய்க்கு நமக்கு ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அந்த 50,000 ரூபாய்க்கான ஆர்டி அமௌண்ட் எவ்வளோங்கிறது யோசிங்க. அண்ட் இதை 50-50 மாதிரி பிரிக்காம 70-30 பிரிச்சுக்கலாம். 1 லட்ச ரூபாயில 70,000 ரூபாய் என்னோட ஆர்டியும், 30,000 ரூபாய் நான் அந்த டைம்ல என்னால கையில இருந்து கொடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஹோப் இருந்ததுன்னா. அண்ட் சிம்பிள் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஃபிளேஷனோட உங்க ஸ்கூல் ஃபீஸ் அந்த இயர்க்கு எவ்வளவு வேணுங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. ஆவரேஜா ஒரு 6-7%. இப்போ இந்த வருஷம் நீங்க 50,000 ரூபாய் கட்டுறீங்கன்னா, அடுத்த வருஷம் 50,000 ரூபாயில இருந்து ஒரு 6%க்கு பிளான் பண்ணி நீங்க அதை வந்து உங்க ஆர்டியோட அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் 12 இயர்ஸ்க்கு நமக்கு டென்ஷன் கிடையாது. அண்ட் அதே டைம்ல நமக்குள்ள ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினும் வரும். மாசம் மாசம் நம்மளுக்கு இந்த ரெக்கரிங் டெபாசிட் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய செலவுகளையும் ப்ரையாரிட்டிஸையும் நம்மளால வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். அதே டைம் நம்ம ஃபியூச்சரையும் நம்மளால செக்யூர் பண்ண முடியும்.